Hi friends, welcome to SANTRA TECHSPOT. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து CSRF attack and CSRF token அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இனி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து CSRF அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, கிராஸ் சைட் ரெக்யூஸ்ட் ஃபோர்ஜரி அப்படிங்கிறது தான் நம்ம வந்து CSRF அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதை வந்து இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு டம்மி வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு லிங்கை வந்து ஒரு யூசருக்கு அனுப்பி அது மூலமாக ஹேக் பண்ணுறது தான் நம்ம வந்து இந்த கிராஸ் சைட் ரெக்யூஸ்ட் ஃபோர்ஜரி அப்படிங்கிறது சொல்லுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்தளவுக்கு நடக்கிறது இல்லை, பட் முன்னாடி உள்ள காலத்துலலாம் வந்து இது அதிகமாக நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு யூசர் வந்து இருக்கிறார், அவருக்கு வந்து ஒரு பேங்க்ல வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த அக்கௌண்ட்டை அந்த யூசர் வந்து லாகின் பண்ணுறாரு. எதை யூஸ் பண்ணினா அவருடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து யூஸ் பண்ணி லாகின் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இந்த எல்லா டீட்டெயிலுமே அந்த யூசரோட ஒரு செஷனாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த குக்கீஸில் வந்து சேவ் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு குக்கீஸ்ங்கிறது ஒரு டெம்பரவரியாக நம்மளுக்கு வந்து அந்த யூசரோட சேவ்டு கிரெடென்ஷியல்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து சேவ் பண்ணி வச்சிருக்குது. ஸோ இப்போ நம்ம இப்படி சேவ் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹேக்கர் வந்து இப்போ வந்து வர்றாரு. ஓகேங்களா, ஸோ அந்த ஹேக்கர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஸ்பேம் லிங்கை வந்து கிரியேட் பண்ணி நம்மளுடைய யூசருக்கு வந்து அனுப்புகிறாரு. பட் இந்த யூசருக்கு வந்துட்டு இந்த ஸ்பேம் லிங்க், இந்த ஹேக்கிங் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா, இந்த லிங்க்கை வந்து யூசருக்கு அனுப்புனதுமே அந்த லிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த ஹேக்கர் என்ன பண்ணுறாருனா, அந்த லிங்கை யார் கிளிக் பண்ணுறாங்களோ அவங்க குக்கீஸை ரீட் பண்ணி அதில் இருக்கிற பேங்க் சர்வர், பர்டிகுலர் பேங்க்னா அந்த பேங்க் சர்வரை ஹிட் பண்ணி, அதாவது ஆல்ரெடி இருக்கிற அந்த கிரெடென்ஷியல்ஸை யூஸ் பண்ணி ஹிட் பண்ணி அதில் இருக்கிற மணியை வந்து இந்த ஹேக்கர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்மால் ஸ்கிரிப்டை எழுதி அது ஒரு லிங்க் மாதிரி கிரியேட் பண்ணி அதை வந்து யூசருக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஸ்பேம் லிங்கை அனுப்பிட்டார். இப்போ நான் என்ன பண்ணுறாரு, நம்ம யூசர் வந்துட்டு அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுறாரு. ஓகேங்களா, ஸோ யூசர் அதை வந்து அதை பற்றின அவேர்னஸ் இல்லை, ஸோ கிளிக் பண்ணிட்டாரு. அவருக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு லிங்க் வந்துருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி அவரும் கிளிக் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னாச்சு, அந்த ஸ்பேம் ரெக்யூஸ்ட் வந்து பேங்குக்கு வந்து போயிடுச்சு. இந்த ஹேக்கர் ஒரு ஸ்பேம் ரெக்யூஸ்ட் அனுப்பியிருக்காங்களா, அந்த ரெக்யூஸ்ட் வந்து பேங்குக்கு போனதுமே பேங்க் என்ன பண்ணுது, ஆல்ரெடி அத்தன்டிகேட் ஆன ஒரு யூசர்கிட்ட இருந்தால் நமக்கு வந்து ஒரு ரெக்யூஸ்ட் வந்திருக்குது. ஏன் அப்படின்னா, யூசர் வந்துட்டு அவரோட கிரெடென்ஷியல், அவருடைய செஷன் எல்லாத்தையுமே அவருடைய ப்ரௌசரில் சேவ் பண்ணி வச்சிருக்காரு. ஆல்ரெடி அந்த செஷன் வந்து ஒரு ஆத்தென்டிகேட் செஷனாக இருக்கிறதுனால பேங்க் வந்து அந்த ரெக்யூஸ்ட்டை, அந்த மணியை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஹேக்கரோட அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுது. ஏன்னா பேங்குக்கு தெரியாது அது ஹேக்கர் ரெக்யூஸ்ட் அனுப்புகிறாங்களா இல்லை யூசர் ரெக்யூஸ்ட் அனுப்புகிறாங்களா அப்படின்னு ஹேக்கருக்கு தெரியாது. ஸோ இப்போ இதை தடுக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து CSRF டோக்கன் அப்படிங்கிறது தேவை. ஓகே, ஸோ நம்ம இப்போ CSRF டோக்கன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இமேஜை பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து CSRF டோக்கன் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா, ஸோ யூசர் வந்து ஒரு டார்கெட் வெப்சைட்டை வந்து ஹிட் பண்ணுறாரு, ஒரு பேங்க் வெப்சைட்டே வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதை லாகின் பண்ணுறாரு. அதை லாகின் பண்ணும்போது ஒரு குக்கி வந்து செட் ஆகுது. அதில் என்னெல்லாம் செட் ஆகுதுன்னா, செஷன் ஐடி செட் ஆகுது, அதே மாதிரி அவருடைய கிரெடென்ஷியல்ஸ், செஷன் ஹெட்டர்ஸ் எல்லாமே செட் ஆகுது. அது கூட ஒரு CSRF டோக்கனும் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரௌசரில் என்ன டோக்கன் ஜென்ரேட் ஆகுதோ அது வந்து கண்டிப்பாக சர்வரில் வேலிடேட் ஆனால் மட்டும்தான் உங்களால் எந்த ஒரு ஆக்ஷனுமே இந்த ப்ரௌசரில் இருந்து சர்வரில் ஹிட் பண்ண முடியும். அடுத்து கீழே இருக்கிற இமேஜை பாருங்கள். ஒரு அட்டாக்கர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஸ்பேம் லிங்கை வந்து விக்டிம்க்கு அனுப்புகிறாரு. விக்டிம் வந்து அது என்ன லிங்க்னே தெரியாமல் ஓப்பன் பண்ணிடுறாரு. ஸோ ஓப்பன் பண்ண உடனே அவர் வந்து அந்த மலிசியஸ் வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி போயிடுறாரு, அதாவது அந்த ஸ்பேம் வெப்சைட்டுக்கு. அந்த ஸ்பேம் வெப்சைட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஃபேக் பேலோட வந்து செட் பண்ணுது. ஓகேங்களா, ஒரு பேலோட செட் பண்ணி அந்த பேலோடில் வந்து அந்த யூசரோட லாகின் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வச்சு திரும்ப அங்கே இருந்து யூசரோட ப்ரௌசருக்கு ஒரு ரெஸ்பான்ஸாக ரிட்டர்ன் பண்ணி திரும்ப யூசரோட ப்ரௌசர்லேருந்து எங்கே போகுதுன்னா அந்த டார்கெட் வெப்சைட்டுக்கு போகுது. இப்போ அந்த டார்கெட் வெப்சைட் என்ன பண்ணுதுன்னா, இந்த ரெக்யூஸ்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது. ஏன்னா அங்கே ஆல்ரெடி நம்ம CSRF டோக்கன் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஃபேக் பேலோட ஒன்று வந்துருக்குல்ல, அதில் இருக்கிற CSRF டோக்கன் வந்து ஒன்று மேட்ச் ஆகாது. அப்படி இல்லைன்னா அந்த CSRF டோக்கன் வந்து இல்லை அப்படிங்கிறது வரும். ஏன்னா இந்த ஹேக்கரால் இந்த CSRF டோக்கன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியாது, ஆல்ரெடி என்ன டோக்கன் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கவும் நம்மளால் முடியாது. ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன ஆகும், இந்த ரெக்யூஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிரும். இதுதான் நம்மளுக்கு வந்து CSRF டோக்கன் அப்படிங்கிறதோட ஒரு மெயின் யூஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து CSRF டோக்கன் அப்படிங்கிறதோட யூஸ். இப்போ உங்களுக்கு வந்து CSRF அட்டாக்னா என்ன, CSRF டோக்கன் எப்படி வேலிடேட் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுது எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.